உலகெங்கும் பரவி வாழும் ஒட்டுமொத்த தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கம். இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த தற்குறி கூட்டத்திற்கும் கொள்கை கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி ஒரே ஒரு காணொளி நான் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுட்டேன். நான் நிறைய காணொளி பதிவிட்டிருக்கேன். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் பதிவிட்டிருக்கேன். ஆனால் நான் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டது கிடையாது. ஏன் பதிவிடலைன்னா, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்முடைய கூட பழகினவர்கள் ஃபேஸ்புக்கில் நிறையா பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவர்கள் விஜய் ரசிகர்களாக பாதி பேர் இருப்பாங்க. அவர்கள் வேணாம், எதுக்கு, ஏன் நமக்கு அந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம், பேசினா பார்ப்பாங்க, வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா இந்த ஃபேஸ்புக்கே சமூக வலைத்தளத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூடியூப் மட்டும் பயன்படுத்தினேன். அதில் சில காணொலிகளை பதிவிட்டேன். அதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில விஷயங்களை நான் பேசியிருக்கேன். இன்றைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ நான் சமீபத்தில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடந்தது. எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய அளவில் ஒரு மாநாட்டை நடத்தி அதில் வெற்றி கண்டது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தற்குறி கூட்டம் மாதிரி ஓடுவது, ஆடுவது, குதிப்பது, சேர உடைப்பது, மரத்து மேலே ஏறுவது, கட்சி துண்டை தவறாக பயன்படுத்தி கழுத்தில் சுற்றுவது, தலையில் சுற்றுவது, அதை போட்டு மிதிப்பது, இந்த அநாகரிகமான செயலை எதுவுமே இந்த நாம் தமிழர் கட்சியானவர்கள் செய்யவில்லை. ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட தலைவன் மேதகு பிரபாகரனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவை நான் சிம்பிளாக ஒரு இயல்பான ஒரு பேச்சுகள் மூலமாக தெரியப்படுத்துறதுக்காக பேசி காணொலியை வெளியிட்டு அதை யூடியூப்லேயும் போட்டேன், இந்த ஃபேஸ்புக்லேயும் போட்டேன். அதில் ஒருத்தர் பொங்கிக்கிட்டு எழுந்து இந்த தற்குறியாக இருப்பான் போல் நாகரிகமற்று இழிவுத்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பதிவிட்டுட்டான். அதான் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன் டெலீட் பண்ணேன்னா, நிறைய நண்பர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தவறுதலாக இருக்குமே அப்படின்னு டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த தற்குறிக்கு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா, டேய் தம்பி, புரிஞ்சிக்கடா, கொஞ்சமாச்சு சிந்திடா, உன்னுடைய மூளையை நீ பயன்படுத்துடா, எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் புரிஞ்சிக்க முடியல. என்னைய அவன் குறை சொல்கிறான்னா, ஓ மூளையை நீ சுதாரித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும், அறிவார்ந்தத்தனமாக யோசிக்கணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்ல வர்றேன். நீ யோசிக்கணும். ஏன் யோசிக்கணும்னா, தலைவன் என்பவன் மக்களுக்கான ஒரு சேவகனாக இருக்கணுமே தவிர மக்களை பழிவாங்க காவு வாங்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடாது. ஏன்டா அவன் வர்றான், அவங்க பின்னாடி அவன் வர்ற காரு பின்னாடி நீங்கள் ஓடுறிய, மரத்து மேலே ஏறுறிய, குதிக்கிறிய, ஆடுறிய, சாவு, இத்தனை சாவு. நம்ம உடன்பிறப்புகள் திருச்சியில் 43 பேர் சின்ன சின்ன கை குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க, போனாங்க, வந்தாங்க. அதை பற்றி இன்னமும் உங்கள் தலைவன் வாய் திறக்கலை. பனையூர் பங்களால் போய்ட்டு ஒதுங்கிட்டு இருக்காப்புல. இன்னமும் ஒரு கண்ணீர் அஞ்சலி, மாலை வணக்கம், மலர் தூவி எதுவுமே ஒன்றும் செலுத்தலை. எதுவுமே ஒரு அஞ்சலி செலுத்தலை. எதாக இருந்தாலும் என்னையை நேராக பாருங்கள், நான் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்றாப்புல. கேட்கணுங்களே, இதெல்லாம் கேட்கமா இல்லையா? பொது தளத்துக்கு நீ பொதுவான விஷயத்துக்கு அரசியலுக்கு ஏன் வர்ற? மக்களுக்காகத்தானே வர்ற. அப்போ மக்களுக்கான பிரச்சனைகள் நீ சந்திக்கணுமா இல்லையா அப்படின்றத நாங்கள் கேட்போமா இல்லையா? உனக்கு என்ன கோவம் பொத்துக்கிட்டு வருது? அங்கே என்ன பொத்துக்கிட்டு வருது? ஏட்டா நீ பொத்துக்கிட்டு உனக்கு கோவம் வரும்னா பொத்துக்கிட்டு வரணும். தமிழனா கோவம் பொத்துக்கிட்டு வரணும். நாங்கள் தமிழனாக இருக்கோம், அதனால் கோவம் பொத்துக்கிட்டு வருதுடா. நீ தற்குறியாளராக இருக்க. தற்குறி உனக்கு என்னடா கோவம் வருது? நீ சரியாக இருந்த கோவப்பட்டியன்னா நான் அதை நியாயமாக எடுத்துப்பேன்டா. நீ இழிவுத்தரமாக வார்த்தையை பயன்படுத்துகிற, தப்பாக பயன்படுத்துகிற. எனக்கு பயன்படுத்த தெரியாதா? எனக்கு பேச தெரியாதா? எனக்கு அப்படி சொல்லிட்டு போக தெரியாதா? ஏன்டா தற்குறி முண்டமை, கேடுகட்ட முண்டமை, கூமுட்டை முண்டமை, மூளையற்று போன மனிதனே, இப்படிலாம் நான் கேட்பேன்டா. உன்னைய கேட்கணும். சுதாரித்து தற்குறித்தனமாக இல்லாமல் தனக்கான அறிவை கொஞ்சமாவது பயன்படுத்த தெரிஞ்சுக்கங்க. இந்த தற்குறி கூட்டத்துக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். தற்குறி கூட்டமே கொஞ்சமாவது தனக்கான அறிவை பயன்படுத்துங்க. சுதாரித்து கொள்ளுங்கள். தற்குறித்தனமான செயல்களை செய்வதனால் தமிழகத்தில் இடம் பிடித்து விட முடியாது. தமிழகத்தில் மக்களுக்கான பிரச்சனைகளை அன்றாடம் சந்தித்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எப்படி காண்பது அப்படின்ற விஷயத்தில் ஈடுபடணும். அதற்கான செயல்கள் என்ன அப்படின்னு மேற்கட்ட செயல்பாடுகளை இறங்கி களத்தில் செய்யணும்டா. அதுதான்டா அரசியல். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்குறித்தனமாக எனக்கு ஒருத்தன் கமெண்ட் செஞ்சால் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இவ்வளோ ஆதங்கமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தற்குறி, உன்னை தற்குறின்னு தான் சொல்லுவேன்.
அது எவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காணொலியை பார்க்குறான் பாருங்க, அவன் தான். இந்த காணொலியை பார்ப்பான், கோவப்படுவான். கோவப்படுறா, ஏன்டா நீ கோவப்படுற? நீ சரியாக இருந்து கோவப்பட்டேன்னா நியாயமாக இது பண்ணா தற்குறி. பாருடா, புரிஞ்சுக்கடா. நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் எப்படி நடக்குது, நீங்கள் நடத்துகிற பொதுக்கூட்டம் எப்படி நடக்குது, உங்கள் தலைவனோட என்ன பேசுகிறாப்புல, என் தலைவன் என்ன பேசுகிறாப்புல, ஏன்டா ஒரு 10 வரியை பார்க்காம 10 நிமிஷம் பேச முடியாதா? ஒரு தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளை, மக்களுக்கான பிரச்சனைகளை உன் மனசுலேருந்து பேசணும். அதுக்கு ஏன்டா பேப்பர் உனக்கு தேவைப்படுது? ஃபுல்லாக ஒரு பேப்பரில் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு வலதுபுறம் பார்க்கணும் நண்பா என்று கூறணும், இடதுபுறம் பார்க்கணும் நண்பி என்று கூறணும், கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொண்டு என்ன நண்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். இதெல்லாம் ஒருத்தன் பேப்பரில் உனக்கு எழுதி கொடுக்கணும், அப்புறம் நீ வாசிப்பியாடா? ஏன்டா மக்களுக்கான பிரச்சனை உன் மனசுலேருந்து பேசணும்டா. நான் ரொம்ப கோவமானேன். நான் எதை வேணால் பேசிடலாம், என்ன வேணால் பேசிடலாம். ஆனால் நான் உங்களுடைய தற்குறி கூட்டத்தை சேர்ந்தவன் கிடையாதா? தமிழக அரசியலில் ஒரு புரட்சிகரமான சிந்தனையை ஊட்டுவித்து ஒரு மாற்று கட்சியாக வந்திருக்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பெருந்தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகளாகிய நாம் தமிழர் கட்சியோட இருக்கண்டா. பார்த்துக்கங்க, அடித்து நொறுக்கிடுவான் எப்படியா இருந்தாலும் சரி. என்ன நம்மடா அதெல்லாம் சின்ன பயலுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நாமளர் கட்சியை சேர்ந்தவங்களாம், சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறம் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக நம்பி உங்களெல்லாம் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். பேச ஆரம்பித்தோம்னா ஒவ்வொருத்தனும் எழும்பி 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம் பேசுவான் ஒவ்வொருத்தனும். உங்களால் பேச முடியுமா? உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் சும்மா கருத்து மிக்க, கோட்பாடு மிக்க, அன்றாட நடக்கிற நிகழ்வுகளை வச்சு கேள்வி கேட்போம். உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. உங்களை மாதிரி தற்கூரி கூட்டம் தெரியாது. இந்த வண்டிக்கு பின்னாடி ஓடுறதோ, மரத்து மேலே ஏறுறதோ, ஆடுறதோ, குதிக்கிறதோ, எக்ஸட்ரா 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 அப்படின்னு என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க அப்படின்னு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். தற்குறி கூட்டத்துக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். இப்படி நான் காணொலி பதிவிடணும் அப்படின்னு எனக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு புரிதலுக்காக இந்த விஷயத்தை நான் பேச வரேன். பாய் பாய்.